வணக்கம். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, அதாவது 4/11/2019 அன்று எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் ஒரு அற்புதமான விழா நடந்ததுங்க. அந்த விழா என்ன அப்படின்னா, 2013ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட தமிழிசை ஆய்வு மையத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். இதுக்கு பொருள் வேணுமே. இந்த பொருள் தந்து உதவியவர் யார் என்று கேட்டால், ஏற்கனவே தமிழிசை பேரகராதி என்கின்ற மியூசிக்கல் டிக்ஷனரியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அமெரிக்க வாழ் தொழிலதிபர் பால் சி பாண்டியன் அவர்கள். அந்த வெளியீட்டு விழா தான் இங்கே நடந்தது. இந்த வெளியீட்டு விழாவிற்கு இசைக்கவி ரமணன் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களும் திரை இசை பாடல்களும் அப்படிங்கிற விஷயத்த மிக அழகாக 1 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாருங்க. இப்போது நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த இசை நிகழ்ச்சி தொடங்குகிறது. இசைக்கவி ரமணன் அவர்கள், அவருடைய குரல் எப்படி இனிமையாக இருக்கோ, அவரே பாட்டு எழுதுவார், அவரே பாடுவார், அவரே இசையமைப்பார். இப்போ இசையமைத்த பாடிய அந்த விஷயங்களெல்லாம் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. இதோ உங்கள் முன்னால். மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் பின்னமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும், நான் ஆட்சி செய்ய தலைப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டகன்ற கதையும், நல்லவை யாவும் ஒரு பல்லக்கில் வந்து என் நலம் விசாரிக்கும் கதையும், நனவுதானா கவிதை கனவுதானா என்று நவில்க மதுரை தேவியே, வானா இருந்தவரம் வழியில் வரும்போதும் வாடி களைத்து விழுந்தேன், அட வம்புகள் போதுமடி தும்பிகள் துதிபாடும் வாசமிகு பூங்குழலியே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொன்ன இந்த என்னுடைய கவிதை 1979ஆம் ஆண்டு மீனாட்சி சந்நிதியிலே நான் நின்று பாடிய கவிதை. மதுரை வரும்போது ஒரு சிலிர்ப்பு நமக்கு ஞாபகம் இருக்கிறது. மாசிலாமணி வைத்திலிங்கனார், முனைவர் மாசிலாமணி வைத்திலிங்கனார், அவர் எப்படி தமிழ் இசை பிறந்தது என்று ஒன்று சொல்லுவார். மூங்கிலை வண்டு துளைத்து அதில் காற்று புகுந்து வெளிப்பட்ட போது பிறந்தது தமிழ் இசை என்பார். வண்டு மூங்கிலை துளைத்து அந்த மூங்கிலுக்குள்ளே இருந்த மௌனத்தை பருகி, அந்த துளையினால் அந்த மௌனம் வெளியிலே வந்து அகண்டமாக விரிந்திருக்கின்ற பரப்பை பருகி, அந்த தருணத்தில் பிறந்தது தமிழிசை என்று நம்ம பார்க்கும் பொழுது நல்லா இருக்கு. வண்டு துளைத்திடும் மூங்கிலே தென்றல் புகுந்து தழுவியதால் வந்து பிறந்தது தமிழிசையே, வானும் தமிழில் மயங்கிடுமே என்று உடனே நம்மை பாட வைக்கிறது. சரி, முதல்ல தமிழை போற்றுவோம். அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 தமிழ். ஆதிசிவன் கையுடுக்கிலே தெரித்ததென் தமிழ், ஆறுமுகன் கேட்டு தலை ஆட்டும் போது என் தமிழ். ஆதிசிவன் கையுடுக்கிலே தெரித்ததென் தமிழ், ஆறுமுகன் கேட்டு தலை ஆட்டும் போது என் தமிழ். ஆண்டவன் நிகர்த்த மாண்பும் ஆற்றலும் மிகுந்தவன் அகத்தியன் வகுத்து வையமாளும் தேவி என் தமிழ். அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 தமிழ். கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலன், நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை. கவிதையில் வடித்த மேனி கற்பனைகள் அணிகலன், நேற்று நாளை காற்றதங்கை இன்றுதான் அவள் நடை. காதலும் கனல் கலந்த பார்வை அவள் பார்வையே, காற்றினுக்கும் சுவாசம் தரும் கருணை அவள் கண்களே. அமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். அமிழ் தமிழ் 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 தமிழ். ஐயா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் எத்தனை நேரம் பேசலான்னு தெரியாதனமாக ஞானசம்பந்தன்ட்ட கேட்டேன். நான் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருங்க, நாங்கள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருப்போம்னு அவருக்கு ஒரு பாடி எப்போதும் போல சொன்னார் அவர். ஜோக்ஸ் அப்பார்ட், முதலில் என்னை அழைத்ததற்காக ஞானசம்பந்தம் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதுரைக்கு வருவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு தேவை, அவ்வளவுதான். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற நூல் வெளியீட்டு இங்கே நடக்கிறது என்பதை அறிந்து எனக்கு அதனுடைய நிறைவு பகுதியிலே நானும் உங்களோடு பங்கு கொள்கிறேன் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இதில் இன்னொரு தமிழ் இசையினுடைய இன்னொரு பரிமாணமாக நான் கருதுவது, இலக்கியத்திலிருந்து இலக்கியத்தின் சாயல்களை திரை இசை பாடல்கள் ஏந்தி கொண்டு வருகின்ற அந்த பரிமாணத்தை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை வகுப்பது இலக்கியம் இல்லையா? வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு தருவது இலக்கியம். வாழ்விலிருந்து தான் இலக்கியம் பிறக்கிறது, அதிலிருந்து இசையும் பிறக்கிறது. வாழ்க்கைக்கு நமக்கு சரியான ஒரு பயண துணையாக இசை அமைகிறது. தமிழ் இலக்கியம் என்பதே பாடப்பட்டது, பெரும்பாலும் பாடப்பட்டது. பரிபாடல் என்கின்ற பழந்தமிழ் நூல் பார்த்தீர்களானால் மாவை பசுபதி ஐயா அவர்கள் சொல்வார்கள், பரிந்து வருகிற பாடல், அதாவது பிறக்கும் போதே மெட்டோடு வருகின்ற பாடல், அதனால தான் பரிபாடல் என்று பெயர் என்று சொல்லுவார் அவர். இலக்கியத்தினுடைய அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய இசை சார்ந்த இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் நம்ம திரைப்பட பாடல்களையும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லணும்னா அந்த நாள் திரைப்பட பாடல்களை அப்படி நம்ம அந்த பாடல்கள் தமிழிலேயே பாடப்பட்ட அந்த அந்த காலகட்டத்திற்குரிய பாடல்களை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எத்தனையோ இருக்கிறது. இப்போ உண்மையாக ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். பாரதியார் எல்லா கவிஞர்களுக்கும் தலைவி கலைவாணி. அவள் எங்கே இருக்கிறாள், இறைவன் எங்கே இருக்கிறான் என்று காட்ட வேண்டும் என்றால் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள் சொல்லி, விற்பன தமிழ் புலவோர் அந்த மேலவர் நாவு எனும் மலர்பதத்தாள் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல் குழந்தைக்கு எங்கே இருக்கு சொல்லுப்பா அப்படின்னு அவன் குழந்தை கேட்டால், மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். இதை கண்ணதாசன் வாங்குறார். பாரதிக்கு பிறகு வந்த கண்ணதாசன் அது அப்படியே அந்த சாரத்தை வாங்கி கொண்டு அவரே கேள்வியை கேட்டு தெய்வம் எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு பதிலும் சொல்கிறார். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே, தெய்வம் இருப்பது எங்கே, பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு, எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. இவ்வளோ அருமையான புத்தகம் எழுதியிருக்கார் இல்லையா? அந்த புத்தகத்தில் இறைவன் இருக்கிறான். அதை எழுதிய அந்த கைகளிலே இறைவன் வாழ்கிறான். இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியாது. கொள்ள இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். எவ்வளோ எளிமையாக இருக்கிறார் பாருங்க. இவ்வளோ அரிய நூலை எழுதிவிட்டு இவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார் பாருங்க. அதற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் ஒரு முதல் நிலை மாணாக்கன் போல எவ்வளவு பணிவாக பேசுகிறார் பாருங்க. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு, இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே. இங்கே இல்லாம வேற எங்க இருக்கும்? மனம் இருந்தால் ஆசை மறவாது இருக்கும், அது மதுரையில் தான் பலிக்கும். மனம் இருந்தால் ஆசை மறவாது இருக்கும், அது மதுரையில் தான் பலிக்கும். மரகத செல்வி உன்னை மட்டுமே இவ்வின்ப மடுவில் மனம் நினைக்கும். கனவிருந்தால் அவைகள் கலையலாம் பிரியலாம், கடைசியில் காலை வரலாம். காலம் துரத்தி வரும் சாலை இதன் வழியில் கோலங்கள் மாறி வரலாம். நினைவில் ஒரு முறை அந்த நிஜமே உன்னை அந்த நெஞ்சார முணுமுணுத்தேன், நினைவு கனவென துனது நெருடல்களை ஒற்றை நிமிடத்திலே மறந்தேன்,
நீயுண்டு நான் உண்டு நீருண்டு இனி இந்த நிஜமுண்டு போதும் அம்மே என்று பாட வைக்கின்ற மதுரையில் தான் இறைவன் ஆயக்கால் போட்டு அமர்ந்திருக்கிறான் என்று நம்ம சொல்லலாம். கண்ணதாசனுடைய இந்த பாடல் முடியும் பொழுது பாசம் நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கேன்னு முடிச்சிட்டார். பாசம் நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே அப்படின்ட்டார். அது அப்படியே வாலி வாங்குறார். அவரும் பாரதியை படித்தவர் தான், பழந்தமிழ் இலக்கியத்தை படித்தவர் தான். தெய்வம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க, இதோ இருக்கேன் என் எதிர உட்காந்துருக்கேன் அப்படின்றார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். என அழகாக பொருந்துகிறோம். இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. சட்டப்படி நான் இன்றைக்கு பாடவே கூடாது. நான் நேரே இமயமலையிலிருந்து வருகிறேன். இது என்னுடைய 34வது இமயமலை பயணம் முடித்து ஒரு 2 நாட்கள் உறக்கம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும். அதனால் ஞானசம்பந்தன் ஐயாட்ட கேட்டிருக்கேன், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு உடனே கிளம்பி போக மாட்டேன், போய் மீனாட்சி முன்னால் நின்று 4 பாட்டு பாடிட்டு தான் போகணும் ஊருக்கு. சரி அப்படியே ஆகட்டும் வாங்க அப்படின்னார். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாதுனால கொஞ்சம் அந்த நாள் திருச்சி ஆல் இண்டியா ரேடியோ தாத்தா குரலோட இன்றைக்கு நான் பாட வேண்டியதார். தமிழ் என்கின்ற சொல்லுக்கே இனிமை என்றுதான் பொருள் என்பதை கம்பனும் நிறுவுகிறான், சிவக சிந்தாமணியிலும் அது நிறுவப்படுகிறது. குழுவு நுண்துளை வேயினும் குறி நரம்பு எரிவுற்று எழுவு நுண் தமிழ் யாழினும் எழுவு தன் தமிழ் யாழினும். அந்த தமிழ்ங்கிறது அங்கே இனிமை என்கின்ற பொருள். அனுமன் ராவணனை வியந்து பேசும்போது கூட தமிழ் தென்றல் வீசுகிறது அவனுடைய மார்பினுடைய சாந்து கலவை மீது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அதனுடைய பொருளே, தமிழ் என்கின்ற சொல்லுக்கு பொருளே இனிமை. எப்படி முருகன் அழகன் என்ற பொருளோ, தமிழ் என்றால் இனிமை என்று ஒரு பொருள். எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கின்ற எந்த மொழிக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. இந்த மொழிக்கே இனிமை என்று பேர்னா, இங்கிலீஷ்னா என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கு தெரியல. இட்டாலியனா என்ன பொருள் சொல்லுங்க, யாராவது சொல்லணும். ஆனால் தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்றுதான் பொருள். இதை மருதகாசி வாங்குறார். நம்முடைய அருமையான பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் வாங்குகிறார். இந்த தமிழையே ஒரு பெண்ணாக சித்தரித்து காதலியாக உருவகித்து ஒரு ஆண் பாடுவதை போல் ஒரு பாட்டு வைத்திருக்கிறார். ரொம்ப பழைய பாட்டு. நானும் ரொம்ப பழைய ஆசாமி தான். இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். நல்லா இருக்குல்ல? அன்னம் கூட அவளிடத்தில் நடைவயிலும், ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும், இன்னிசையை பாடங்கேட்க எண்ணி வரும் குயிலும், இயற்கையெல்லாம் அவள் முகத்தின் இனிமையிலே துயிலும், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். இப்போ ஒரு சின்ன பிரேக்.
டோன்ட் கோ அவே, ஐ வில் பி பேக். சரியா? முதல்ல உங்களுடைய பொறுமைக்கும் அன்புக்கும் சகிப்புத்தன்மைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளோ நேரம் ஆன பிறகு கூட நீங்கள் இருப்பது என்பது நல்ல வணக்கத்தை தான் தெரிவிக்க முடியும் உங்களுக்கு. ஒரு கவிஞனுடைய சிறப்பு என்னன்னா, தனக்கு முன்பு பாடப்பட்ட பேசப்பட்ட ஒரு கருத்தை உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்துவது. கண்ணதாசன் போன்ற கவிஞர்களுடைய சிறப்பு என்னன்னா, கம்பெனியிலிருந்தோ வள்ளுவர் சொன்ன கருத்தையோ வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்தும் போது அதற்கு மேலும் ஒரு மெருகு கொடுத்து வெளிப்படுத்துவது தான் அவருடைய சிறப்பு. ஒரு சின்ன பாடல், ஒரு சின்ன காதல் பாடல் பாருங்க, அதில் கண்ணதாசன் என்னெல்லாம் நுட்பம் காட்டுகிறார் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பழந்தமிழ் பாட்டு, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், இல்லையா? யாயினா என்னுடைய அம்மா, ஞாயினா அந்த பெண்ணுடைய அம்மா. அவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க பற்றி, அவங்க யாரோ இவங்க யாரோ, ஆனால் இன்னைக்கு எப்படி சம்பந்தி ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு கணவன் பாடுறான். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், உங்கள் அப்பனுக்கு எங்கள் அப்பனுக்கும் ஏதாவது முன்ன பின்ன உறவு உண்டா? ஆனால் நமக்கு திருமணம் நடந்த காரணத்தால் அவர்கள் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பேருறவில் இப்பொழுது அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தா நீ நான் எவ்வழி அரிதும், உனக்கு என்ன முதல்ல தெரியாது, எனக்கும் ஒன்று முதல்ல தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? செம்மண்ணில் மழை விழுந்து எப்படி அந்த நீரையும் நிலத்தையும் பிரிக்க முடியாதோ அப்படி நம்ம அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது ஒரு பாட்டு. பல்லவிக்கு இதை வச்சுக்கிறார் கண்ணதாசன். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. இது வந்து எல்லாரும் சொல்லிடலாம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அடுத்தது பாருங்க, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ அங்கே நான் இங்கே. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, எங்க இருந்தியோ நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் கண்டவுடன் நீ எங்கோ நான் அங்கேன்னு சொல்லலை, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே அப்படிங்கிறார் கண்ணதாசன். கன்னிமாடத்திலிருந்து சீதை பார்க்கிறாளாம், வீதியில் ராமன் நின்று அவளை பார்க்கிறானாம். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற காட்சியை கம்பன் சொல்லும்போது இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர் என்கிறான். ராமனுடைய இதயம் வீதியிலிருந்து வெளிப்பட்டு சீதையை நோக்கி பாய்ந்ததாகவும், சீதையினுடைய அந்த கமலமான இதயம் ராமனை சென்று சேர்ந்ததாகவும், ஒரு கணத்திலே இருவருமே இதயம் இல்லாமல் ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன்ல இருந்ததாகவும் கம்பன் காட்டுகிறான். அதை காணும் வரை நீ எங்கோ நான் எங்கோ, கண்டவுடன் பார்த்து பார்த்து காணும் வரை நீ எங்கோ நான் எங்கோ, கண்டவுடன் நீ இங்கே நான் எங்கே என்று பாடுகிறான். இது பல்லவி வரைக்கும். இதில் நம்ம வந்து பழந்தமிழ் பாட்டையும் பார்த்தோம், கம்பனையும் பார்த்தோம். சரணம் பாடும் பொழுது ஒரு குறளை எடுத்துக்கிறான். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிங்கிறார். நான் பார்க்கும் பொழுது அவள் வந்து நிலத்தை பார்ப்பாள், என்னை பார்க்காதது போல. நான் பார்க்காத போது தான் நோக்கி மெல்ல நகும் நான் வள்ளுவர், என்னை பார்த்து ஒரு புன்னகை பூப்பாள் அப்படிங்கிறார். அதை எப்படி அதை அந்த கருத்தை அப்படியே வாங்கிக்கிட்டு இவர் ஒரு சிறப்பு சேர்த்து அதை சொல்கிறார் பாருங்க. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறு நான் வேறு. கண்ணதாசனுக்கு கைதட்டுவோமா? ஒரு குறள் அதை எடுத்துக்கொண்டு என்ன பாடுபடுத்துகிறார்கள் பாருங்க நம்ம கவிஞர்கள். மானம் என்கின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றார், தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் திரிந்த கடை. மானம் போனவன், மானம் போகும்படியாக ஒரு செயலை புரிந்தவன் எப்படி சமானம்னா, ஒரு மயிருக்கு சமானம்னு சொல்லல, அவன் தலையிலிருந்து விழுந்த அவனுடைய மயிருக்கு சமானம்ங்கிறார். தலையின் இழிந்த மயிரணையர்
மாந்தர் நிலையின் தெரிந்த கடை. எங்கள் தமிழாசிரியர் இது விரித்து சொல்வார். தம்பி, என்ன சிங்காரம் அந்த தலைமுடிக்கு, ரொம்ப கிளாட்டை போடுவார். நான் சொல்கிறது கிமு அப்போ இருந்துச்சு, உள்ளேயும் இருந்துச்சு வெளியிலே இருந்துச்சு. கண்ணாடி முன்னால் நீ பார்ப்ப, அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அது எப்படி வர்றதுன்னா அப்படி செய்வது என்ன, அதுக்கு இந்த தைலம் என்ன, அது என்ன ஷாம்பு என்ன, யாரோ சொன்னாங்கட்டு தயிரை போய் தடவிக்கிட்டு ஊரெல்லாம் நாரிக்கிட்டு எப்படியெல்லாம் தெரிஞ்ச நீ. ஆனால் அதில் நீ சீவி இப்படி சிங்காரமாக சீராட்டி அந்த தலைமுடியில் ஒன்று உன் தோளில் விழுந்தா உடனே அப்படி உதறிட்டு பார்த்தியா. அது மாதிரி உன் நிலையிலிருந்து நீ தாழ்ந்து விட்டாயானால் இந்த சமுதாயம் உன்னை தள்ளி விடுங்கிற அருமையான ஒரு கருத்து பாருங்க. கண்ணாசனத்தை வாங்குறார், வாங்கி எப்படி பாடுறார் பாருங்க. ஒரு பார்பர் ஷாப், ஒரு முடி திருத்தகம். அங்கே யார் படத்தில் யாருன்னா எம்ஆர் ராதா. அவர் நல்லவராக வந்த படம் ரொம்ப அபூர்வம். இதில் பாதி படம் வரைக்கும் கொஞ்சம் நல்லவராக வருவார். அதில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் இந்த படத்தில் அவரும் அவருடைய தோழர்களும் பணியாளர்களும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். அருமையான பாட்டு, கேட்குறீங்களா? ஆஹா சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நான் மன்னரும் இல்லே அடம் மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். அதில் முடிச்சு பாருங்க. ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே ஆக மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். வளர்ந்து விட்டால் மனிதர் எல்லாம் குரங்குகளாவார், மனிதர் குரங்குகளாவார். நாங்கள் வழித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார், அழகுள்ள மனிதர்கள். எப்படி சொல்றாங்க, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இவர் மாத்திய சொல்றார். வளர்ந்து விட்டால் மனிதர் எல்லாம் குரங்குகளாவார், மனிதர் குரங்குகளாவார். நாங்கள் வழித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார், அழகுள்ள மனிதர்களாவார். மைனருக்கெல்லாம் வெட்டி முடிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டை அடிப்போம், தாடையில் மட்டும் தாடியை விட்டு மீதியை நீக்குவோம். மைனருக்கெல்லாம் வெட்டி முடிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டை அடிப்போம், தாடையில் கொஞ்சம் தாடியை விட்டு மீதியை நீக்குவோம். ஓஹோ சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். உள்ள இடத்தில் உள்ளவரை தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஓஹோ உள்ள இடத்தில் உள்ளவரை தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஓ சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இது 50களில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம், 50ஓ 60ஓ. அதுக்கு அப்புறமா பல ஆண்டுகள் கழித்து சூரியகாந்தின்ற படம் வருது. அப்போ அந்த கருத்தை அவர் மனசை விட்டு போகலை, அங்கேயும் வைக்கிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். அவர் சொன்ன கருத்து என்ன எம்பலிஷ் பண்ணி சொல்றார் பாருங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. என்ன பாட்டு? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கார்.
நம்ம ராஜா சார் வந்திருக்கார். அவர் வந்து எனக்கு வந்து அன்போடு ஒரு யோசனை சொன்னார். யோ, நீ முதல்ல விளக்கத்தை சொல்லிட்டு அப்புறம் பாடு, இல்லை பாடிட்டு அப்புறம் விளக்கத்தை சொல்லு. 2 வரி பாடிட்டு நடுவில் ஒரு விளக்கம், ஏன் இந்த மாதிரி அப்படி? அவருக்கு புரிய மாட்டேங்க, எனக்கு 2 வரிக்கு மேலே தொடர்ந்து ஒழுங்காக பாட முடியாதுன்ட்டு. ஆனால் இந்த முறை அவர் சொல்கிறதே அப்படி வச்சுக்குவோம். இந்த வாழ்க்கைங்கிறது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் ஆடப்படுகின்ற பந்தாட்டம் தான் இல்லையா? அப்படிதானே? இன்பம் வந்தால் சிரிக்கிறோம், துன்பம் வந்தால் அழறோம். மாற்றி செஞ்சால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போயிடுவோம். இதில் ஒரு இலக்கியம் இருக்கு. பாட்டு முழுக்க பாடிட்டு தான் சொல்றேன், சரியா? சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. நெருப்பு பாதி நீரும் பாதி நிறைந்ததல்லவோ உலக நீதி. சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. பசித்த வயிற்றில் உணவு, கரெக்டான்ல? பசித்த வயிற்றில் உணவு தெய்வம், பாலைவனத்தில் தண்ணீர் தெய்வம். பசித்த வயிற்றில் உணவு தெய்வம், பாலைவனத்தில் தண்ணீர் தெய்வம். கொட்டும் மழையில் கூரை தெய்வம், கோடை வெயிலில் நிழலே தெய்வம். சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில் ஒன்று வாசல். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில் ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் பேதம் இல்லை, இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. பாட்டு இங்க எங்க இலக்கியம் ஒளிஞ்சிருக்கு? பாரதியார் சொல்றார், பாஞ்சாலி சபதத்துல நடுவில் ஒரு இடத்துல வரும், ஆங்கொரு கல்லினை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி. ஆங்கொரு கல்லினை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி, மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினன். உலகினோர் தாய் நீ யாங்கனே யாரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். ஒரு கல்லு தான், ஒரு சிற்பி தான், அதில் ஒரு பகுதியை வந்து நம்ம மிதிச்சுட்டு போற ஒரு வாசப்படியாக போடுறான். இன்னொன்று எல்லாரும் இந்த வாசப்படி ஏறி வந்து துதிக்கக்கூடிய தெய்வ வடிவமாக படைக்கிறான். பராசக்தி, நீ யாரை என்ன விதமாக எப்படி படைப்பியோ தெரியலையே, இங்குனை சரண் என்று எய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்குதியேங்கிறான். அங்கொரு கல்லை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி, மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினான். உலகினோர் தாய் நீ யாங்கனே யாரை எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய், இங்கு உன்னை சரண் என்று எய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்குதியேங்கிறான். இது இப்படித்தான் இலக்கியம் வந்து திரைப்பட பாடல்களில் வெளிப்படுகிறது. ஐயா, ராகத்தை பற்றி கூட நிறைய வரும் அப்படின்னு சொன்னார். ராகங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு திரைப்பட பாடல்களே போதும். அந்த நாள் திரைப்பட பாடல்கள் இப்போ கூட வந்தது கூட சொல்லலாம். மலரே, இந்த பாட்டு தெரியும், மௌனமா, கனடா, அதில் இது பிடிச்சிடலாம். யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அட்டானா அப்படி டக் டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஆமாம், என்ன சொல்றார் ஐயா? கரெக்டுங்கிறாரா? அரண்மனை அறிவான் அரியணை அறிவான், அந்த புறம் ஒன்று இருப்பதை அறியான். வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பான், மனைவியின் வழக்கை கனவிலும் நினையான். என் உயிர் தோழி கேளொரு செய்தி, இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. அப்படி ஒன்று அமீர் கல்யாணி சாயல் இருக்கும் அந்த பல்லவியில், சரிதானா? அப்பா பழைச்சேன் நான்.
எனக்கு எங்கே போனாலுங்க எனக்கு படிப்பும் கிடையாது, ஆனால் எங்கே போனாலும் எதிர சங்கப்பலகை மட்டும் உட்காந்துருக்கும். நான் படுற பாட்டு எனக்கு தான் தெரியும். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். சஹானா சரியா? இதை கண்ணதாசன் பாடி கேட்டிருக்கேன் நான். இனிமையாக இருக்கும். அவர் ஏன் அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணாமல் போனாங்கன்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோ பாடும்போது கை இப்படி போயிடும். இது ஒரு சின்முத்திரை பிடிக்கிற மாதிரி. கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன், கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன், ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன். செட்டியார் பாஷை அப்படி வரும். துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் நினைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலர்த்தேன் இதுவென மலைத்தேன், மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன், மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன், எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் நினைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். இப்படி ஒரு அழகான பாட்டை வச்சா நம்ம அந்த ராகத்தை அடையாளம் கண்டுகொள்ளலாம். மாங்கனி கன்னத்தில் தேனூர இருமை விழி கிண்ணத்தில் மீனாட. அபோகி கேட்டுட்டேன் நீங்க பேசிக்கிட்டது. தங்கரதம் வந்தது வீதியிலே. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஞானசம்பந்தன் ஐயா சொன்னாரு, நீங்க ரொம்ப சுலபமா நிறைய ராகங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் இந்த திரைப்பட பாடல்கள் மூலமா. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய பாடல்கள் நிறையவே இருக்கு நம்ம திரைப்பட பாடல்கள்ல. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு செயல் பின்னால வருத்தப்படக்கூடியதா ஒரு செயலை செய்யக்கூடாது. இதை செஞ்சோம்னா பின்னால நம்ம வருத்தப்படுவோம் அப்படிங்கிற செயலை செய்யக்கூடாது. செஞ்சிட்டா, அவரே கேள்வி கேட்கிறார், செஞ்சிட்டா மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். மற்ற அன்ன செய்யாமை நன்று. என்ன ஒரு மொழியினுடைய வீச்சு பாரு, ஒரு சட்டிலிட்டிங்கிறாங்களே, திருக்குறள் மாதிரி சட்டிலிட்டி யாருமே கொண்டு வர முடியாது. அது உலக இலக்கியத்தில் ஈடு இணையே கிடையாது. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று. உடனே எங்கள் அப்பா சொல்லுவார், பத்தியா நான் ஒரு வாட்டி தாண்டா திருமணம் செய்துக்கிட்டேன்னு. அது மாதிரி தெரிஞ்சே தப்பு செய்யக்கூடாது, செஞ்சுட்டா திரும்ப செய்யக்கூடாது. காந்தி விவேகானந்தர் சுட்டி காட்டுவார், எந்த மனிதனை மாமனிதன் என்று கொண்டாடுகிறோம் என்றால் ஒரே தவறை இரண்டாவது முறை செய்யாதவன் அப்படிம்பார். இந்த தவறுங்கிற இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கவிஞர் புலமைப்பித்தன் அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறவர். புலமைப்பித்தன், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், அப்புறம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இவர் புலமைப்பித்தன். பட்டுக்கோட்டை இதே சொல்லு, சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா என்ன போடுவார்,
அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பாத்தி. அதாவது இவ்வளோ எளிமையா குறளுடைய கருத்தை சொல்ல முடியுமா? நான் என்ன சொன்னேன், மற்றன்ன செய்யாம என்று தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கொண்டார் பாரு. என்ன அழகா வருது பாருங்க. புலமை பித்தன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரு என்று பார்த்தாலாட்ட, இன்னும் யார் யாரு வந்து பாராட்ட. இன்னொரு பாட்டு, அப்பா அருமையான ஒரு பாட்டு, ஏழை பங்காளன்னு ஒரு பழைய படம், அதில் வந்த பாட்டு. இதே திருக்குறள் கருத்து தான். எங்கப்பா இது எழுதுனது மருதகாசியா கண்ணதாசனான்னு தெரியல, நீங்கள் அப்புறம் பார்த்து சொல்லுங்கள். முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா, அது குட்டே காலு குட்ட கை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா, அது குட்ட காலு குட்ட கை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அடராமையா சோமையா. பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா, படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா. உன் பரம்பரைக்கு ஒன்று போதும் கவனம் வையப்பா. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ராமையா, அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பாக்குதடா சோமையா. எந்த ஊரில் எந்த நாட்டில் தலைவனாகுமோ, இது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. எந்த ஊரில் எந்த நாட்டில் தலைவனாகுமோ, இது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. சொந்த வீட்டு புள்ள குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, இல்ல சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ராமையா, அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பாக்குதடா சோமையா. அடராமையா சோமையா. அந்த கவிஞருக்கும் இப்போ மாணவ, நீங்கள் படிக்கிறவங்க மாணவிகள், உங்களுக்கு என்ன தேவைன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த வாழ்ந்த படிப்பு தேவைன்னு, அது தேவை இது தேவை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அதிகாரமாக ஊக்கம் உடைமை. ஊக்கம் இருக்கணும். ரெண்டு சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஊக்கம் அப்படின்னு ஒரு சொல், உற்சாகம் ஒரு சொல். ஊக்கம் வந்து இன்ஸ்பிரேஷன், உற்சாகம் வந்து எந்தூசியாசம். உற்சாகம் பொங்கும் மங்கும், ஊக்கம் அப்படி கிடையாது. தொடர்ந்து வருகின்ற ஊற்று, ஒரு உந்துதலாகி தொடர்ந்து வருகின்ற ஊற்றுக்கு பெயர் ஊக்கம். அப்படி கொஞ்ச நாள் இப்படி இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி இருக்குன்னா அது உற்சாகம். உடனே செய்கிறேன்னு கிளம்பி, அதுக்கு பேர் ஆரம்ப சூரத்தனம்னு பேர். நாங்கள் சைக்கிள் புதுசாக எங்களுக்கு வாங்கி கொடுத்த பொழுது நாங்கள் அப்படி துடைக்கும் போது எங்கள் அப்பா ஒரு சிரிச்சுட்டு போவார். ஏன்னா அது 3 நாள் தாண்டாது இந்த துடைக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அதில் இல்லாத ஒட்டடா அழுக்க எல்லாமே சேரும். அது வெறும் உற்சாகம். ஊக்கம்னா தொடர்ந்து இருக்கணும். ஒருவன் வந்து நீ இருக்கப்பட்டவன், உன்னிடம் செல்வம் இருக்கிறதுங்கெல்லாம் உடையர்னு சொல்ல முடியாது. யாருக்கு ஊக்கம் இருக்கிறதோ அவன் தான் உண்மையிலே உடையவன். இந்த கருத்தை வாலி வாங்குறார் பாருங்க. வாலி வாங்கி அருமையான ஒரு பாடல். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போடலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்,
திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. வாலிக்கு ஒரு எழுதட்டுவோம். 5 நிமிஷமா சார்? உங்களுக்கு ஒரு சிறப்பு, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், சரியா? குறுந்தொகையில் இந்த பிரிவாற்றாமையில் இருக்கக்கூடிய பெண் சொல்லுகிற மாதிரி ஒரு 4 வரி. நள்ளென்றன்றே ஆமம், நடுப்பொழுது நடுராத்திரி எப்படி இருக்கான், பேச்சு நச்சுன்னு இருக்கிற மாதிரி இரவு நள்ளுன்னு இருந்துதான். அதாவது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த நகரப்புறம்லாம் இல்லாமல் தனியாங்கியோ காட்டில் இரவில் இருக்கும் பொழுது அந்த நடு இரவுக்கு ஒரு சின்ன ஓசையும் உண்டு. அது மௌனத்தினுடைய பாஷை என்று நான் சொல்வேன். அது நச்சுன்னு பேச்சு மாதிரி நள்ளுன்னு இருக்கும். அப்புறம் தான் நள்ளிரவு வந்தது. நள்ளென்றன்றே யாமம் சொல்லவிந்து, யாருமே பேசலை, ஊர் அடங்கி போச்சு. இனிது அடங்கினரே மக்கள், எல்லாரும் தூங்கிட்டாங்களே. நனந்தலை உலகமும் துஞ்சும், இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் கூட தூக்கத்தில் இருக்கு. ஓர் யான் மன்ற துஞ்சலாதேனே, எனக்கு மட்டும் தூக்கம் வரலையே அப்படின்னு அந்த பெண் அந்த பிரிந்த தன்னுடைய காதலனை நினைத்து சொல்வதாக 4 வரி. நள்ளிரவை பற்றி நச்சுன்னு 4 வரி. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது கண்ணாசன் என்னைக்கோ வாங்கி ரொம்ப சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்டார். ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை, வருவான் கண்ணன் என நினைத்தேன் நடக்கவில்லை. ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை, திருநாள் தேடி தோழியர் கூடி சென்றார் திரும்பவில்லை, தினையும் பனையாய் வளர்ந்தே இரு விழிகள் அரும்பவில்லை, விழிகள் அரும்பவில்லை. ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை, இரவில் உலவும் திருடன் அவன் என்பார், திருடாது ஒரு நாளும் காதல் இல்லை என்பேன், என்னையே அவன் பால் கொடுத்தே என் இறைவன் திருடவில்லை, இறைவன் திருடவில்லை அப்படின்னு பாட்டு. நண்பர் ஞானசம்பந்தன் அவர்கள் மனம் குளிரும்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நிறைவாக ஒண்ணுங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி என்பது ஒரு பொருள் மீதோ ஒரு கருத்தின் மீதோ அல்லது ஒரு மனிதனின் மீதோ ஆதாரப்பட்டு இருக்குமானால் அந்த மகிழ்ச்சி நீடிக்காது, நிலைக்காது. நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்கின்ற மன உறுதியோடு நீங்கள் இருந்தால் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படியே மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும்படியாக ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டோமானால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். 2 தான். யார் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பாதவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லை. 2 வழி. ஒன்று, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 130 மில்லியன் மக்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை சோறு தான் கிடைக்குது. அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. நீ மேலே பாருங்க, என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு அது பெண்களுக்கு மத்தியில் நிறையவே உண்டு. நான் பல பெண்கள் மத்தியில் பிறந்த ஒரே ஆண் எங்கள் குடும்பத்தில், அதனால் எனக்கு நல்லா தெரியும். என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணாலும் கொஞ்சம் மேலே பாருங்க. ஒவ்வொரு துறையிலும் எத்தனையோ சாதனைகள் புரிந்து கடைசியில் புகழுக்கு கூட ஆசை இல்லாமல் அந்த புகழை வேற யாரோ எடுத்துக்கொண்டு செல்லும் போது கூட அதை பற்றி பொறாமைப்படாமல் இருந்தவர்கள் தான் அதிகம். அதே மாதிரி
என்னுடைய திறமைக்கேற்ற சம்பளம் எனக்கு கிடைக்கல, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி எந்த சம்பளம் போதும்? அது இந்த கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கொடுங்களேன், 10 நிமிஷத்தில் எனக்கு அது பத்தாமல் போகும். இந்த கருத்தை மட்டும் வாங்கிக்கங்க, அதான் டேக் ஹோம் மெசேஜ் உங்களுக்கு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. கண்மணிகளே, இந்த உலகமே ஒரே ஒரு வார்த்தை என்னிடமிருந்து உங்களுக்கு, இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் நீங்கள் ஒருபோதும் உங்களை கைவிடாதீர்கள். each one of you is a precious gem. You are a separate creation of God. உங்களை செய்தது பராசக்தியினுடைய அன்பு கரங்கள். உங்களை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். சரியா? இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஞானசம்பந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்கின்ற எச்சரிக்கையுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.